2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளில் திமுக கூட்டணியை டெபாசிட் இழக்க செய்வோம். பிஜேபியின் அமர் பிரசாத் ரெட்டி திட்டவட்டம் ஓசூரில். கிருஷ்ணகிரி மாவட்டம் தனி தொகுதிக்குட்பட்ட மதகண்டப்பள்ளியில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பிஜேபி ஆதி திராவிடர் அணி சார்பில் அண்ணல் அம்பேத்கர் ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கருத்தரங்கம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட தலைவர் வி நாராயணன் தலைமையில் நடைபெற்ற கருத்தரங்கில் கூட்டத்திற்கு முன்னாள் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை மாநில தலைவர் அமர் பிரசாத் ரெட்டி பங்கேற்றார். முன்னதாக கூட்டத்தில் பங்கேற்க வந்த அவருக்கு பிஜேபி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதன் பின்னர் பேசிய அமர் பிரசாத் ரெட்டி தெரிவிக்கையில், தமிழ்நாட்டில் 2026 ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயத்த பணிகளில் பிஜேபி தீவிரம் ஈடுபட்டு வருகிறது. அதற்காக மாவட்டம் வாரியாக ஆலோசனை கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தளி தொகுதியில் அண்ணல் அம்பேத்கர் ஜெயந்தி விழா மற்றும் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் தளி வடக்கு மண்டல தலைவர் எம் சிவகுமார் தலைமையில் மதகண்டப்பள்ளியில் நடைபெற்றது. முன்னதாக இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பிஜேபி குமார் செய்திருந்தார். தளி மற்றும் ஓசூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் உட்பட்ட தமிழ்நாட்டில் 200 தொகுதிகளில் நிச்சயம் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். பிஜேபி 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் சந்திக்க முழு தயாராக இருக்கின்றது. எந்த கூட்டணி அமையக்கூடாது என நினைத்து திமுக பல்வேறு கோயில்களிலும் அர்ச்சனைகள் மற்றும் பூஜைகள் செய்தது. ஆனால் அவர்களது தீய எண்ணத்தை ஆண்டவன் ஏற்காமல் அதிமுக பிஜேபி கூட்டணி அமைத்து விட்டது. அதிமுக பிஜேபி கூட்டணி 234 தொகுதிகளிலும் திமுக கூட்டணிக்கு கடுமையான போட்டியை ஏற்படுத்தி சுமார் 200 தொகுதிகளில் திமுக கூட்டணியை டெபாசிட் இழக்க செய்வோம் என்று அவர் தெரிவித்தார். அப்போது இந்த நிகழ்வின் போது மாவட்ட தலைவர் வி நாராயணன், முன்னாள் மாவட்ட தலைவர் எம்.என். நாகராஜ், முன்னாள் தலைவர் முன்ராஜ், மாவட்ட துணைத் தலைவர் ராஜண்ணா, பாஸ்கர் ரெட்டி, பி.எல். மனோகர், தீபு, வெங்கடேஷ், நஞ்சப்பா, சந்திரசேகர் ரெட்டி உள்ளிட்ட மகளிர் அணி பொறுப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பிஜேபி 2026 நடக்கக்கூடிய தேர்தலுக்கு முழு தயாராக இருக்கின்றோம். அதாவது எந்த கூட்டணி அமையக்கூடாது என்று தீய சக்தியான திமுக பல கோயில்களில் ஹோமம் அர்ச்சனை செய்தார்களோ, ஆனா அவங்களுடைய எண்ணம் தீய எண்ணம் என்ற காரணத்தினால ஆண்டவன் அதுக்கு செவி சாய்க்கவில்லை. அந்த கூட்டணி இப்பொழுது அமைந்திருக்கிறது. அதிமுக பிஜேபி கூட்டணி உறுதியாக 234 தொகுதிகளிலும் மிக கடுமையான ஒரு போட்டியை திமுக கூட்டணிக்கு கொடுத்து சுமார் 200 தொகுதிகளில் திமுக கூட்டணி டெபாசிட் இழக்க செய்வோம். அதுக்கான ஒரு முயற்சியில் மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அனைவரும் கூட ஒரு மாவட்டம், ஒரு தொகுதி, அடுத்தது ஒரு மண்டல், அதாவது ஒன்றியம், அடுத்தது பூத் அளவுக்கு போய் அவர்களுடைய உழைப்பை பூத் அளவுல இன்னைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தேசிய தலைமை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், திரு அமித்ஷா அவர்கள், எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள், சிங்கம் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் கட்டளையிட்டு இருக்கிறார்கள். அதனையொட்டி இன்று தளி தொகுதியில், கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி தொகுதியில் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய ஜெயந்தி விழா மற்றும் கட்சி நிர்வாகிகளுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையை பற்றி பேசுவதற்காக நான் இங்க வந்திருக்கிறேன். அதனால இந்த தொகுதியுமே உறுதியாக என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும். ஓசூர் தொகுதியும் உறுதியாக என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும். 234 தொகுதிகளில் 200 தொகுதி என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும். நன்றி.